டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எம்ஓஏ அண்ட் ஏஓஏ இந்த ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பார்க்கும்போது ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அதோட மீனிங்கில் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தோன்னா, எம்ஓஏல கம்பெனியோட அப்ஜெக்டிவ் இருக்கும், ஒரு ஸ்கோப் ஆஃப் த கம்பெனிஸ் ஆப்ரேஷன்ஸ் வந்து ஒரு ஓவரால் ஃப்ரேம் ஒர்க்காக நமக்கு வந்து எம்ஓஏல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே இது ஏஓஏ பார்க்கும்போது இங்கே வந்து இன்டர்னல் மேனேஜ்மெண்ட்டுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கும், அண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ்க்கான ஒரு டீட்டெயில் கைட்லைன்ஸ் வந்து இந்த ஏஓஏல கொடுத்துருப்பாங்க. தென் செகண்ட் ஒன் இஸ் கான்டென்ட் வைஸ் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்த்தோன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். எம்ஓஏல அதை கிளாஸஸாக ஸ்ப்ளிட் பண்ணியிருப்பாங்க. பட் அதே இது ஏஓஏல சிம்பிளாக ஷேர் கேபிட்டல் மீட்டிங் அண்ட் டைரக்டர்ஸ் இந்த மாதிரியான கான்டென்ட் வந்து இருக்கும். இந்த கான்டென்ட்டை ஆல்ட்ரு பண்ணும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, எம்ஓஏல லீகல் ப்ரொசீஜர்ஸும் கவர்மெண்ட் அப்ரூவலும் அதிகமாக தேவைப்படும். அதே இது ஏஓஏல ஸ்பெஷல் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணால் போதும். பட் பர்டிகுலராக ப்ரைவேட் கம்பெனி பப்ளிக் கம்பெனியை ப்ரைவேட்டாக மாற்றும்போது மட்டும் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோட அப்ரூவல் தேவைப்படும். தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, எம்ஓஏ பைண்ட்ஸ் த கம்பெனி டு இட்ஸ் எக்ஸ்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அதாவது நான் வெளியிலேருந்து ஒரு ஸ்டேக் ஹோல்டராக ஒரு கம்பெனி கூட அக்ரிமெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் எம்ஓஏ ரீட் பண்ணிட்டு தான் உள்ளே வருவேன் இல்லையா? ஸோ எம்ஓஏ பைண்ட்ஸ் த கம்பெனி டு எக்ஸ்டர்னல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அதே இது ஏஓஏல இட் பைண்ட்ஸ் கம்பெனி டு இட்ஸ் மெம்பர்ஸ்க்கும் கம்பெனியையும் பைண்ட் பண்ணக்கூடியது தான் ஏஓஏ.